வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். ஆஃப்டர் இந்த ஜிஎஸ்டி 2.0 நம்மளுக்கு வித்தின் 350 சிசியில் வரக்கூடிய எல்லா வெஹிக்கிள்ஸோடைய ப்ரைஸிங்கிறதும் நல்லாவே டவுன் ஆகிருக்கு இல்லைங்களா? அதனால் உங்களுக்கு நிறைய பட்ஜெட் செக்மெண்ட்டில் நிறைய விதமான சேஞ்சஸ் ஆகிருக்கு. அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இந்த ஒரு அண்டர் 2.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டு. இந்த ஒரு அண்டர் 2.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இப்போ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வெஹிக்கிள்ஸ் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட்ஸ் பண்ணோன்னே எனக்கு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபுட் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக விஷயமாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th லிஸ்ட்டில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ராயல் என்ஃபீல்டைய புல்லட் 350 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். நிச்சயமாக இந்த வெஹிக்கிள் பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள், அது இல்லாமல் நல்ல ஒரு பிராண்ட் இமேஜ் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். அது நிச்சயமாக ராயல் என்ஃபீல்டைய எல்லா வெஹிக்கிளுமே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக இந்த ஒரு புல்லட் 350க்கு நம்மளுடைய ஊரில் நிச்சயமாக நல்ல ஒரு ஸ்டான்ஸ் இருக்குது. அதனாலே நிச்சயமாக இந்த வெஹிக்கிளை வந்து நிறைய பேர் விரும்பி எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆஃப்டர் இந்த ஜிஎஸ்டி 2.0 இப்போ நீங்கள் இந்த வெஹிக்கிளோடைய டாப் மாடலை இந்த வித்தின் 2.5 லேக்ஸ்க்குள்ளே நீங்கள் அஃபோர்ட் பண்ணலான்றது ரியலி ஒரு நல்ல விஷயம். நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோடைய டிசைன் அண்ட் ரோட் அப்பியரன்ஸ், அதை பற்றி தான் இவ்வளோ நேரம் பேசியிருந்தோம். நல்ல ஒரு ரிச் அண்ட் நல்ல ஒரு மஸ்குலரான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு டிசைன் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளில் இருக்கும். நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்கும்னு வச்சுங்களேன். அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் பார்த்தோன்னா ஒரு 349cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச். உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 20.2 bhp அண்ட் 27 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் பிடிச்ச முடியுது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு ஒரு 110 km/h வரைக்கும் ரீச் பண்ண அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. டாப் ஸ்பீடில் நீங்கள் ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. பட் வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு அந்த ஒரு வெஹிக்கிளோடைய பவர் புல்லிங் பவரும் அந்த ஒரு இன்ஜின் தம்பும் நல்லா இருக்கும். மைலேஜ் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு நீங்கள் ஒரு 35 kmph வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பட் என்னை பொறுத்த அளவுக்கு ராயல் என்ஃபீல்டு நீங்கள் வரீங்கிறப்போ மைலேஜ் வந்து ரொம்பலாம் பெருசாக கிடைக்காது, ஒரு ஆவரேஜான லெவலில் தான் இருக்கும். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் வந்துடும். வித் டுவெல் சேனல் ஏபிஎஸும் கிடச்சிடும். வண்டியோட டோட்டல் வெயிட் 195 kg, சீட் 805 mm. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், உங்களுக்கு பேசிக் மாடல் 1,94,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 2,40,000 கிட்ட வரைக்கும் வருது. முதல்ல இது வந்து இதோடைய டாப் மாடல் வந்து உங்களுக்கு அபோவ் 1.2.5 மாதிரி இருந்துச்சு. இப்போ ஆஃப்டர் ஜிஎஸ்டிக்கு அப்புறம் ப்ரைஸிங் இறங்கி இப்போ வித்தின் 2.5 கிடைக்குதுன்றப்ப ரிலி ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவுடைய ஹைனஸ் சிபி 350 ஆமாங்க. நம்ம ராயல் என்ஃபீல்டு எப்படி நல்ல ஒரு கிளாசிக் அண்ட் ரெட்ரோ ஓரியன்ட் நல்ல ஒரு மாஸ்குலர் டைப்பில் வரக்கூடிய ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சரில் ஒரு வெஹிக்கிள் இருக்குதோ, அதே மாதிரி நீங்கள் ஹோண்டா தரப்புலேருந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிளை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த ஒரு வெஹிக்கிளும் உங்களுக்கு நல்ல ஒரு ரெட்ரோ ஓரியன்ட் அண்ட் கிளாசிக் டச்சில் கிடைக்கக்கூடிய ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சராக உங்களுக்கு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் அந்த ஒரு பில்ட் குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் மாதிரி விஷயங்களும் மச் மோர் பெட்டராகவே இருக்குது அதர் காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது. அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், ஒரு 348.36cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4 வால்வுக்கான உங்களுக்கு ஏர் கூல்டு இன்ஜின் தான் இந்த இடத்துலையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், ஸ்லிப்பர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிளச்சு. இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த இன்ஜினில் பெட்டராக இருக்குது நம்ம என்ஃபீல்டரோட. என்ஃபீல்டர்லன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு 2 வால்வு செட்டப் தான். பட் ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு 4 வால்வ் செட்டப்பு. அல்லாமல் அந்த இடத்துல 5 ஸ்பீட் வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்லிப்பர்ஸ் கிளச்சே கொடுக்குறாங்க. அப்படின்றப்ப கிளச்சில் உங்களுக்கு செம்ம லைட்டாக இருக்கும். நம்ம ராயல் என்ஃபீல்டில் கொடுத்துருக்க அந்த ஒரு வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு எப்படி இருக்கும்னு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. ராயல் என்ஃபீல்டை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கே தெரியும் அது எந்த அளவுக்கு ஒரு ஹார்டான கிளச்சுன்றதை. சரி ஓகே, நெக்ஸ்ட் இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் சேம் உங்களுக்கு 20.78 bhp அண்ட் 30 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 125 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும் மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், பர் லிட்டருக்கு 35 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்கில் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப இதை மாதிரி ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றதையும் நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட எதிர்பார்க்கலாம். சொல்லப்போனால் ஒரு என்ஃபீல்டரை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் மைலேஜ் ஹெவியாக இருக்கும். ஹெவினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் இதுலேயும் நீங்கள் பெரிய மைலேஜ்லாம் எதிர்பார்க்க முடியாது. அந்த 350cc செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மைலேஜ் தான் நீங்கள் இந்த வெஹிக்கிளை எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பில் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் வருது. வித் டுவெல் சேனல் ஏபிஎஸும் இருக்குது. வண்டியோட டோட்டல் வெயிட் 181 kg, சீட் 800 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் மாடல்
2,31,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 2,37,000 கிட்ட வரைக்கும் வருது. ஃபீச்சர்ஸ்லையும் ஸ்லைட்லி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓவராலாக ராயல் என்ஃபீல்டு மாதிரி ஒரு வெஹிக்கிள் இன்னும் ஒன் ஸ்டெப் பெட்டராக எடுக்கணும்னு நினைக்கிறீங்க இப்போ நிச்சயமாக நீங்கள் இந்த ஹோண்டாவுடைய ஹைனஸ் CB350 சைடு வரலாம். பட் இருந்தாலும் ராயல் என்ஃபீல்டுக்குன்னு இருக்கிற அந்த ஒரு இமேஜ் அந்த ராயல் என்ஃபீல்டில் மட்டும்தான் கிடைக்கும். அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் வெஹிக்கிளை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம சுசுகியோட ஜிக்ஸர் SF250 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் வச்சுக்கோங்க, இந்த ஒரு 250cc செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆல்ரவுண்டர் மோட்டர் சைக்கிள் ப்ளஸ் ஒரு ஸ்போர்ட்டி ஸ்டைலிங்கில் எதிர்பார்க்குறீங்கப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ஆமாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய ரோட் அப்பியரன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபுல்லி ஃபேட் மோட்டர் சைக்கிள் டோனில் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளை கொடுத்துருப்பாங்க. ஆன் ரோட் ப்ரெசன்ஸில் நிச்சயமாக குறைன்றது எதுவும் கிடையாது. பட் என்ன தான் இது ஒரு ஃபுல்லி ஃபேட் கம்யூட்டான ஒரு மோட்டர் சைக்கிள் மாதிரி தெரிஞ்சாலும் பட் ஆனால் இதோடைய ரைடிங் ஸ்டைல் அது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அப்ரைட்டாக ஓரளவுக்கு ரிலாக்ஸ்டான ஸ்டைலிங்கில் தான் கொடுத்துருக்காங்கன்றப்ப உங்களுக்கு ஓவரால் அந்த ஒரு லாங் டிரைவ் அந்த சிட்டி கம்யூட்லேயும் அந்த அளவுக்கு பாடி பெயின்ஸ்லாம் வர மாதிரிலாம் டிசைன் இருக்காது. உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு காமான ரைடிங் ஸ்டைலே கிடைக்கும். ஓவராலாக இந்த வெஹிக்கிளோடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர் மாதிரி எடுத்துக்கலாம். வெஹிக்கிள் பார்க்க ஸ்போர்ட்டியராகவும் இருக்கும். அட் த சேம் டைமில் உங்களுக்கு ரைடிங் போர்ஷன் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஹார்ட் பண்ணுற மாதிரியும் இருக்காது. ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான ரைடிங் போர்ஷன் தான் இந்த ஒரு வெஹிக்கிளில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து லேஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 249cc சிங்கிள் சிலிண்டர் 4 வால்வுக்கான ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. என்னப்பா 250cc ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிளுக்கு ஆயில் கூல்டு போதுமான்னு கேட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆயில் கூலிங் சிஸ்டம் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. அதனால் உங்களுக்கு இன்ஜினுடைய அந்த ஒரு கூலிங் பற்றி கவலைன்றது தேவையில்ல, நல்லாவே மெயின்டைன் ஆகுது. மேபி சிட்டி டிராஃபிக்கில் ஸ்லைட்லி ஃபீல் பண்ணலாம். பட் ஆனால் உங்களுடைய நார்மல் டே டு டே அந்த ஒரு பைபாஸ் யூஸ் அண்ட் நார்மல் ரைடிங் ஸ்டைலில் அந்த ஒரு ஹீட்டிங்கிறத உங்களால் பெருசாக ஃபீல் பண்ண முடியாது. சரி ஓகே. அதுக்கடுத்து உங்களுக்கு பைக்குடைய அந்த ஒரு மைலேஜ் டிரான்ஸ்மிஷன் டைப் பார்க்கல இல்லைங்க. டிரான்ஸ்மிஷன் டைப் உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மேனிபுலேட்டர்ஸ் கிளச்சு. பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 26.13 bhp அண்ட் 22.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு உங்களுக்கு 156 km/h. பவர் சும்மா சொல்லக்கூடாதுங்க. இந்த ஒரு 250 செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு பவரின் இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுது. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டர் இருக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க 36 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறதுப்ப இதை மாதிரி ஒரு டீசெண்டான ஒரு மைலேஜும் நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம், இன்னும் கூட பெட்டராக. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்லாம் ஃப்ரண்ட்லேயும் டிஸ்க்கு பின்னாடியும் டிஸ்க்கு வித் டுவல் சேனல் ABSும் இருக்குது. வண்டியோட டோட்டல் வெயிட் 161 kg, சீட் ஹைட்டு 800 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டி அரௌண்ட் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 2,31,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 2,36,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். எந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோடைய பல்சர் NS 400C ஆமாங்க. நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் ஒரு சில பேருக்கு தெரியாமலும் இருக்கும். ஒன்ஸ் அப்பான டைம் அந்த லான்ச் ஆன புதுசில் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த வெஹிக்கிள் பற்றி பெருசாக யாரும் பேசுறதில்ல. பட் ஆனால் இந்த ஒரு அண்டர் 2.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் இன் கிளாஸான பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் தான் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். சொல்லப்போனால் இந்த ஒரு அண்டர் 2.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் கிடைக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி ஒரு 400cc மோட்டர் சைக்கிளும் இந்த ஒரு வெஹிக்கிள் தான். என்னது 400cc? அப்போ இது ஆஃப்டர் GSTக்கு அடுத்து ப்ரைஸ் ஏறி இருக்கணுமேன்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, அந்த ஒரு சோகத்தை நான் சொல்கிறேன். இது வந்து ஆஃப்டர் GST 2.0க்கு அப்புறம் வித்தின் அபோவ் 350cc இருக்கிறதுனால அந்த ஒரு புது டேக்ஸான 40% டேக்ஸுக்கு போய் ப்ரைஸிங் ஏறி இருக்குது. முதல்ல வந்து இந்த வெஹிக்கிளுடைய ஆன்ரோட் ப்ரைஸிங்கிறது அரௌண்ட் ஒரு 2,20,000 அந்த மாதிரி ரேஞ்சுக்கிட்ட இருந்துருச்சு. பட் ஆனால் இப்போன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம் உங்களுக்கு 2,37,000 கிட்ட வரைக்கும் வந்துடுச்சு ஆன்ரோடு. பட் ஆனாலும் ஓகே, என்னதான் ப்ரைஸ் ஹைக் கொடுத்துருந்தாலும் இந்த ஒரு வெஹிக்கிள் அந்த ஒரு ப்ரைஸுக்கும் ஒர்த்தபிளான ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிள் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பியரன்ஸ்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட உங்களுக்கு கிடைக்குது. அது இல்லாமல் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 373cc சிங்கிள் சிலிண்டர் 4 வால்வுக்கான லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 42.37 bhp அண்ட் 35 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 157 km வரைக்கும் போக முடியும் மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன் 33 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் டிஸ்க்கு பின்னாடியும் டிஸ்க்கு டுவல் சேனல் ABSும் இருக்குது. வண்டியோட டோட்டல் வெயிட்டு உங்களுக்கு 174 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட்டுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன்
807 கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 2,37,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை போவோம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம யமோடைய R15 வெர்ஷன் 4. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். எனக்கு எடுத்தாலுக்கு ஆஃப்டர் GST 2.0க்கு அப்புறம் இது ஒரு அண்டர் 2.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு மோட்டர் சைக்கிளாக நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிளை சஜஸ்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோடைய டிசைன் அண்ட் ரோட் அப்பியரன்ஸ் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டோடைய ஒரு ஃபேவரட்டான ஒரு டிசைனே சொல்லலாம். நம்மளுடைய யங்ஸ்டார்ஸை ரொம்ப பிடிச்ச ஒரு டிசைனும் சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த வெஹிக்கிளோடைய டிசைனுக்கு ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்குது. R15 சொன்னாலே அந்த அளவுக்கான ஒரு பயங்கர இமேஜ்ன்றது நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டே இருக்குது யங்ஸ்டார்ஸ் மத்தியில். அதுக்கடுத்து இது யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 155cc சிங்கிள் சிலிண்டர் 4 வால்வுக்கான லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் ஸ்லிப்பர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிளச். உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 18.1 bhp அண்ட் 14.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு உங்களுக்கு 140 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 51.4 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னை பொறுத்தளவுக்கு இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜே இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் தான். இந்த இன்ஜின் வந்து உங்களுக்கு பவருக்கும் பவர் கொடுக்கும். 140 அது மாதிரி டாப் ஸ்பீடு போகுது இல்லைங்களா, சொல்லப்போனால் அதுக்கும் மேலே போகுது. அட் த சேம் டைமில் நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிங்ஸ்டில் மெயின்டைன் பண்ணுறப்போ ஒரு சூப்பரான ஒரு மைலேஜும் தரும். 51.4ன்றதுலாம் என்னை பொறுத்தளவுக்கு இந்த வெஹிக்கிளில் கொடுக்குற அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஃபிகர்ஸுக்கு ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ். இதை மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டே இருக்குது. இன்ஜினும் நல்லா ரிஃபைண்டாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினு. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் டிஸ்க் பிரேக்ஸ் தான் டுவெல் சேனல் இருக்குது. அதனால் உங்களுக்கு கவலை கிடையாது. வண்டி டோட்டல் வெயிட் 141 kg, சீட் ஹைட்டு 815 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 2,15,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 2,39,000 கிட்ட வரைக்கும் வருது. என்னை பொறுத்தளவுக்கு ப்ரைஸிங்கில் ஒரு நல்ல டவுன்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டே கிடச்சிருக்கு. ப்ரைஸிங் நல்லா குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறேன். சரி ஓகே, தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாப் 5 லிஸ்ட்டிங்கை நம்ம இங்கே முடிச்சுப்போம். இந்த டாப் 5ல் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுவீங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.